டைம் 12 இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ராப்திசாகர் ட்ரெயின். நான் சென்னையிலேருந்து நான் கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன். நான் வந்து போட்டி தான் இப்படி இருக்கு. அண்ணா சீக்கிரம் இறங்குங்க, சீக்கிரம் இறங்கு, சீக்கிரம் இறங்குங்க. நீ வேமாட்டோம். எப்படி எரிஞ்சு பாருங்க. இது வந்து ராப்திசாகர் கோரக்பூர்லேருந்து வருது. கோரக்பூர் டு திருவாண்டம். நம்ம சென்னையிலேருந்து ஏறி இருக்கோம். நான் வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ஒரு மேரேஜுக்காக வந்தேன். இந்த கோச் வந்து S4 கோச். S4 கோச்சில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட். டைம் ஒரு 12:30 மணி இருக்கும். எல்லாரும் அலறி அடிச்சுட்டு வந்துட்டாங்க. சூப்பர் ஃபயர் எக்ஸிபிஷன் ஃபயர் அணைச்சிட்டாங்க. கொண்டு வாங்க. இந்தாங்க. वो ब्रेक पैड हिट करके पकड़ लिया। वाह सुपर। हाँ इसमें चल रहा था वो लेफ्ट साइड ஒரு பயங்கர ஆக்சிடென்ட், ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து தடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம போன இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ராப்திசாகர் ட்ரெயின். இது வந்து கோரக்பூர்லேருந்து திருவாண்டம் போகிற ட்ரெயின். நம்ம சென்னையில் ஏறணும். இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:10க்கு சென்னையில் எடுக்க வேண்டியது கரெக்டாக ஆன் டைம் எடுத்துட்டாங்க. ட்ரெயின் எடுத்த உடனே கொஞ்சம் அந்த திருவள்ளூருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஆச்சுன்னு சொல்லி நின்றுடுச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நடந்தது வந்து நாங்கள் இருந்த அந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் இது நடந்தது. S4 கோச்சில் அது நடந்தது. அங்கே வெளியே ஃபுட்பாலில் வந்து நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து உட்காந்துருந்தாங்க. உள்ளே அந்த இது நல்லா ஃபயர் ஆகிட்டு அந்த ஹீட்டு தெரிஞ்ச உடனே ஃபயர் வந்துருச்சு. உடனே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த செயினை இழுத்துட்டு உடனே எங்கள் டிடிஆருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். டிடிஆர் வந்து ஒயர்லெஸ் மூலமாக பைலட்டுக்கும் பைலட்டுக்கு சொல்லிட்டாங்க. உடனே ட்ரெயின் ஸ்டாப் ஆகிடுச்சு. ட்ரெயினை நிப்பாட்டின உடனே
அவங்க வந்து பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு பைலட் என்ன பண்ணாருன்னா, அவங்க வந்து அந்த ஃபயர் எக்ஸ்ட்ரஷன் வச்சு எல்லாத்தையுமே ஃபயர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஃபயர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தீ விபத்து வந்து தவிர்க்கப்பட்டதுங்க. உண்மையாக தான் இதை நான் லைவாக பார்த்தது. ஏன்னா உள்ளேருந்து ஆளுங்க நம்ம இறங்கி வர்றதுக்குள்ளே கடகன்னு ஃபயர் ஆகிடுச்சு. இது ஆக்சுவலாக இது வந்து எல்லோரும் மூச்சிட்டு இருந்தோம். ஏன்னா ட்ரெயின் எடுத்து ஒரு 1 hour தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளே இது நடந்ததால் நாங்கள் மூச்சிட்டு இருந்தோம். அதால் எல்லாருமே கீழே இறங்கிட்டோம். ஒரு வேளை நல்ல டீப் ஸ்லீப்போ இல்லை ஒரு ஏசி கோச்சில் இது மாதிரி நடந்திருந்தால் கட்டாயம் நம்மளால் கவனிச்சிருக்க முடியாது. இவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வெளியே வர முடியாது. ஈஸியாக ஃபயர் ஆகிட்டுருக்கும். இது ஒரு உண்மையாக கடவுள் புண்ணியத்தை கொஞ்சம் ஈஸியாக நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். இது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பிரேக் டைட் ஆனதால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னு அவங்க சொன்னாங்க. முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபயர் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை ஓட்டி பார்க்கலாம், மறுபடியும் ஃபயர் ஆகிற மாதிரி இருந்தால் இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் ஐசோலேட் பண்ணிவிட்டு போகலான்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே ஓட்டி பார்த்தாங்க. ஓட்டிட்டு அரக்கோணத்தில் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அரக்கோணத்தில் ஸ்டாப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணாங்க. செக் பண்ணதில் ஓகேவா தெரிஞ்சுது அவங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நம்ம போகலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் பயலாமன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கி நைட்டு யாருமே தூங்கலை. கம்பார்ட்மெண்ட்டில் சில பேர் தான் தூங்கினாங்க, யாருமே தூங்கலை. மற்ற எல்லோரும் மூச்சுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வரைக்கும் வந்துருச்சு ட்ரெயின். கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 6:40 ரீச்சிங் டைம் போட்டிருந்தது. ஆனால் வந்து இது டிலே ஆகலை. எனக்கு 7:45 ஆகிடுச்சு. எனக்கு 7:40 8 o'clock ஆகிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் டிலே ஆகிடுச்சு ட்ரெயின். ஸோ இது நமக்கு ஒரு பாடம் தான். ஸோ நைட்டில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த ரப்தி சாகரோட எக்ஸ்பிரஸ் அதில் நான் ஃபீல் பண்ண ஒரு டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா, இது நார்த் இந்தியாவிலேருந்து இந்த ட்ரெயின் வரதால் அந்த ட்ரெயின் வந்து ரொம்ப கலஜி பண்ணி வச்சுருக்காங்க. நான் எல்லாருமே சொல்ல, பட் அந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினை ரொம்ப கலஜி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பீடா துப்பி அந்த காரை இருக்குது. ட்ரெயினு கொஞ்சம் ஸ்மெல் அடிச்சுது. ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா இது நம்ம யூஸ் பண்ணுறது தான், டெய்லி யூசேஜ் பண்ணுறது தான். அதால் ட்ரெயினை வந்து கொஞ்சம் நம்ம தான் அதை சுத்தமாக வச்சுக்கணும். இது ஒரு திகிலாக இருந்ததுங்க. இதுக்கப்புறமா எனக்கு அந்த ட்ரெயின் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. யாருமே கம்பார்ட்மெண்ட்டில் ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனது 26ஆம் தேதி, டிசம்பர் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நைட்டு, டிசம்பர் 26 வெள்ளிக்கிழமை நைட்டு நம்ம இந்த ட்ரெயினில் போனோம். நம்ம ட்ரெயினில் போகிறப்ப தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சுங்க. மறக்க முடியாத சம்பவம் நடந்துருச்சு. ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். கரெக்டான நேரத்தில் இதை நோட்டீஸ் பண்ணி இதை நம்ம ப்ராப்பராக டிடிஆருக்கு சொல்லிவிட்டு நம்ம ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பைலட்டு பைலட்டை வந்து கொஞ்சம் அது இல்லாமல் சில ஹெல்ப்பர்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஃபயரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஃபுல்லாக லாக் பண்ணிட்டதால் ஒரு பெரிய தீ விபத்து வந்து தவிர்க்கப்பட்டதுங்க. இது முன்னே லைஃப்பில் மறக்க முடியாத ஒன்றுங்க. உங்களுக்கும் இது மாதிரி ட்ரெயினில் ஏதாச்சும் மறக்க முடியாத சம்பவம் நடந்திருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை. ரெடி